அந்த திருவை பார்த்தாலே வர வர வில்லம் மாதிரியே தோணல, பார்த்தா சிரிப்பு தான் வருது. இந்த வயசுல அவனுக்கு மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணுமா, பள்ளிக்கூடம் நடத்துறன்ற பேர்ல அரசாங்கத்தோட பணத்தை அநியாயத்துக்கு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது போதாதுன்னு ஊரிலேயே மிகப்பெரிய நாட்டாமன்னு காசை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தன்னோட அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்படி ஒரு ஆசை, மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு திரு வெக்கமே இல்லாம நாகலட்சுமிக்கும் போன் பண்ணி சொல்றது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்பவும் வேடிக்கையா இருந்துச்சு. திரு மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது நீங்க என்ன யோசிச்சீங்க, திருவை எப்படி எல்லாம் திட்டினீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. மல்லியோட தங்கச்சியான மயிலு அண்ணன் போன்ல இருந்து நம்ம ஹீரோயின் மல்லிக்கு போன் பண்ணாங்க. தான் அண்ணன் தான் பேசுறத நினைச்சுக்கிட்டு மல்லி ரொம்பவும் சங்கடமா பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா நான் மயிலு பேசுறேன்னு மயிலு சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணன் பேசலன்றத மல்லி கண்டுபிடிச்சாங்க. என்னாச்சு மயிலு அப்படின்னு சந்தேகமா கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அண்ணன் போன்ல இருந்து மயிலு போன் பண்றது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. அண்ணனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னோ, அண்ணன் அடிக்கடி மயங்கி விழுது அப்படின்னும், வேலை செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த திரு கடுமையா வேலை வாங்கிட்டு இருக்காரு. அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது கூட என்கிட்ட பணம் இல்ல, உன்னால முடிஞ்சா அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு மயிலு கேட்கவும் நம்ம ஹீரோயின் மல்லிக்கு ரொம்பவும் சங்கடமா போச்சு. சரி நான் ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போய் தன்னுடைய நிலைமை நினைச்சு கண்ணாடியை பார்த்து அழவும் ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் தான், ஆனா நான் இங்க சொகுசா நிம்மதியா இருக்கேன், என் குடும்பம் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட புலம்பவே ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து ரூமுக்குள்ள வந்த நம்ம ஹீரோ விஜய் வேகமா ரெஸ்ட் ரூமோட டோரை திறக்கவும் உள்ள அழுதுட்டு இருந்த மல்லியை பார்த்துட்டாரு. முதல்ல சட்டுன்னு கோவப்பட்ட அவரு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு ஏதோ அழுத மாதிரி இருக்கு அப்படின்னு மல்லி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா மல்லி எதுவும் வெளிப்படையா சொல்லவே இல்லை. கொஞ்சம் கோவமா ஏன் அக்ரிமெண்ட்ல அழக்கூடாதுன்னு போட்டிருக்கா அப்படின்னு குதர்க்கமா கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு விஜயால பதில் சொல்ல முடியல. அவரும் கோவமா பாத்ரூம்குள்ள நுழைஞ்சவரு சட்டுன்னு இடிச்சுக்கிட்டாரு. உடனே அக்கறையா மல்லி கிட்ட போய் விஜய்க்கு அடிப்பட்ட இடத்த தேய்ச்சுட முயற்சி பண்ணவும், இதெல்லாம் ஒன்னு அக்ரிமெண்ட்ல போடல, நீ வேலையை பாரு, போகும்போது கண்ணை தொடச்சிட்டு போ, யாராவது பார்த்தாங்கன்னா என்னதான் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளேயும் போயிட்டாரு. வெண்பாவை வச்சு ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ரஞ்சிதாவும் சித்ராவும் ஒரு திட்டம் போட்டாங்க. சாமி கும்புறதுக்காக வெண்பாவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனவங்க வெண்பா முன்னாடியே ரஞ்சிதா தன்னோட அப்பாவை வர சொல்லி சித்ராவோட தாலிக்கு பொட்டு வச்சு விடவும் அது என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா. வெண்பா இதை கேட்கணும் தான் ரஞ்சிதா ரொம்பவும் எதிர்பார்த்துட்டு இருந்தா. எங்க அம்மா கழுத்துல எங்க அப்பா தாலி கட்டி இருக்காரு, அப்போ அதே போல உங்க அம்மா கழுத்துல உங்க டாடாவும் தாலி கட்டிருக்கணும்ல, தாலி கட்டினதானே நல்லது, அப்பதான் உனக்கு அம்மாவா இருக்க முடியும். தாலி கட்டாம அம்மாவா இருந்தா அவங்க பேரு அம்மா கிடையாது, அவங்க பேரு ஆயம்மா அப்படின்னு வெண்பா மனசுல விஷத்தை விதைக்க ஆரம்பிச்சா. இது எல்லாத்தையும் சித்ராவும் ரஞ்சிதாவும் தெரிஞ்சுதான் செய்யறாங்களா இல்ல தெரியாம தான் செய்யறாங்களான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் மல்லிகழுத்துல தாலி இல்லைன்னு தெரிஞ்சதுமே இவங்க 2 பேரும் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த யோகிதான் அவங்களுக்கு கிடையாது. தாலி விஷயத்தை கையில எடுத்து இப்ப வெண்பாவை தூண்டி விட்டுட்டாங்க. வெண்பா அடம் பிடிச்சாவது அம்மா கழுத்துல அப்பா தாலி கட்டணும், அதுதான் அப்பாவுக்கு நல்லது அப்படின்னு பெருசா அடம் பிடிக்க போறா. முதல்ல முரண்டு பிடிச்சாலும் கடைசியில விஜயும் மல்லியும் வெண்பா கேட்ட இடத்துலதான் வந்து நிக்க போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.